ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால் நேம்சிப் அப்லேட் ப்ரோக்ராம்லேருந்து எப்படி நாம மணியை ஏர்ன் பண்ணலாங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி இந்த நேம்சிப் அப்லேட் ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகினேன், நான் எப்படி மணியை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லாம் போய் நேம்சிப் ப்ரோக்ராமை நீங்கள் சேவ் பண்ணலாங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் ஐம் தஸ்லீம் ஃப்ரம் மணி டெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அப்லேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ஏர்னிங் மெத்தடான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படியான வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இருந்தால் இந்த சேனலை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோங்கிற கேட்டகரிக்குள்ளே போனீங்களா இருந்தால் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் மேக் பண்ணி ஆன்லைன் ரிலேட்டடான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இன்டர்நெட்டில் மணி ஏர்ன் பண்ணுறது பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குமா இருந்தால் நீங்கள் எல்லா வீடியோவையும் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ஐடியாவெலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் சொல்லி நிறைய மெத்தட்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாம பார்க்க போகிற ப்ராடக்ட் நேம் என்ன, நேம்சிப். ஸோ நேம்சிப்பை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. சம்டைம்ஸ் சில பேர் வந்துட்டு நேம்சிப்பில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களோட வெப்சைட்டை, இல்லாட்டி மினிமம் நீங்கள் ஒரு டொமைனாவது நேம்சிப்லேருந்து பை பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எப்படி பிளாகிங்கில் நம்ம கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நேம்சிப்பில் எப்படி ஒரு டொமைன் வாங்கலாம்னு சொல்லலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பழைய வீடியோஸை செக் பண்ணி பார்த்தாலே விளங்கும் எப்படி அதெல்லாம் பை பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம நேம்சிப்பில் ஒரு அப்லேட்டை ஜாயின் ஆகி ஏர்ன் பண்ணலாங்கிறது. அதாவது நேம்சிப்பில் அப்லேட் ப்ரோக்ராம் வந்துட்டு அவங்க ஷேர்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நேம்சிப்பில் அப்லேட்டை ஜாயின் ஆகுறேன்டா ஃபஸ்ட் நீங்கள் ஷேர்ஸில் ஜாயின் ஆகணும். ஷேர்ஸில் ஜாயின் ஆகினது பிறகு ஸோ நீங்கள் நேம்சிப்பில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அப்ரூவ் தருவாங்க, சரியா. ஸோ நீங்கள் ஷேர்ஸலுக்குள்ள வந்தீங்களா இருந்தால் உங்களோட ஷேர்ஸ் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஷேர்ஸ்ண்டா என்ன, இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது தெரியாட்டி பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும் நான் எப்படி இதில் ஷேர்ஸில் ஏர்ன் பண்ணி, எப்படி இதில் நம்ம வித்ட்ரா எடுத்தோம், ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதில் பேமெண்ட்லாம் எடுக்கலாம் சரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறது நேம்சிப் அப்லேட் ப்ரோக்ராம் மட்டும்தான். ஸோ அதனால் இங்கே ஷேர்ஸலில் நீங்கள் அப்ரூவ் எடுத்து வந்தீங்களா இருந்தால் மெர்ச்சன்ட் சொல்லி ஒன்று இருக்குங்க. ஸோ மெர்ச்சன்ட்ங்கிறதுல போய் மெர்ச்சன்ட் சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் என்னென்ன ப்ராடக்ட் நமக்கு தேவையோ ஸோ அதை அந்த கீவேர்டை வச்சு நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனக்கு தேவை வந்துட்டு நேம்சிப் தானே. ஸோ நேம்சிப்பை டைப் பண்ணின உடனே நமக்கு வந்துட்டு இங்கே ஷோவ் ஆகும். ஸோ நேம்சிப் அப்லேட் ப்ரோக்ராம் சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுதான் நேம்சிப். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு கெட்லிங்க் சொல்லி வருது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே அப்ளை நவுன்னு சொல்லி வரும். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே கெட்லிங்க் சொல்லி இருக்குது. ஸோ இந்த கெட்லிங்கை கொடுத்து நான் இருந்தால் ஸோ இதான் வந்துட்டு அவங்களோட அப்லேட் இன்ட்ரோடக்ஷன் பேஜாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன முறையில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி. இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு நமக்கு 20% வரும். அதாவது ஒரு டொமைன் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு $10 இருந்தால் நமக்கு ஒரு $2 கிடைக்கும். ஸோ அதே போல் வெப் கோஸ்டிங், அதே போல் SSL சர்டிஃபிகேட் நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்கட வந்துட்டு அவுட் ஆஃப் அப்ரூவல் தான். ஸோ நீங்கள் அப்ளை கொடுத்த உடனே அப்ரூவ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் அப்ரூவ் எடுத்த அப்புறம் இங்கே கெட் லிங்க் சொல்லி ஒன்று தானே. ஸோ அந்த கெட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கெட் லிங்க் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட அப்ளை லிங்க் வரும். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த அப்ளை லிங்க் வேணுமோ நீங்கள் அந்த ஃபைலில் நீங்கள் உங்களோட அப்ளை லிங்க் எடுத்துக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் டைப்பில் தேவைப்படுமா இருந்தால் இந்த டெக்ஸ்ட்டில் எடுத்துக்கலாம். பேனர் டைப்பாக தேவைப்படுமா இருந்தால் HTML கோட்டாக நீங்கள் பேனர்ஸ் எடுத்துக்கலாம். அது மாதிரி கஸ்டம் லிங்க் நீங்கள் உங்களுக்குரிய கஸ்டம் லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கூப்பன் கோட் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பேனர்ஸ் வேணுமா இருந்தால் இப்படி இந்த பேனர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நாம் யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு டிஃபால்ட்டான ஒரு லிங்க் தான். ஸோ அதுக்கு நாம் டெக்ஸ்ட் லிங்க் ஓகே. ஸோ டெக்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி போட்டு கெட் HTML கோடை கொடுத்தீங்களா இருந்தால் இங்கே வந்துட்டு உங்களோட லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு செலக்ட் URL ஒன்லி. ஸோ URL மட்டும் செலக்ட் பண்ணி போட்டு அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா. ஸோ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சு போட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட அப்லேட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட அப்லேட் லிங்க் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, சரி. அவங்களோட அப்லேட் ஐடி வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது உங்களோட அப்லேட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜில் போய் அவங்க ஹோஸ்டிங் வாங்கினாலோ இல்லாட்டி ஒரு டொமைன் வாங்கினாலோ எது வாங்கினாலும் அதுக்குரிய கமிஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். உங்களோட ஷேர்ஸல் ஹோம் பேஜில் வந்துட்டு உங்களோட பேலன்ஸில் வந்துட்டு ஆட் ஆகிடும், சரியா. ஸோ நானும் ஷேர்ஸலில் இருந்துட்டு இந்த நேம்சிப் அப்லேட் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கேன். கடைசி நான் இந்த நேம்சிப் அப்லேட் ப்ரோக்ராம்லேருந்து ஒரு $11 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ $26 ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பட்டிருக்கி என் அப்லேட் லிங்க்லேருந்து. ஸோ அதுக்குரிய பேமெண்ட்டாக வந்துட்டு $11 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய அப்லேட் லிங்க் எடுத்து நீங்கள் எங்கேயாவது சேவ் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.
ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னடா, ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளை லிங்க் எடுத்தது பிறகு நீங்கள் உங்களோட கூகுளில் வந்து ஹவு டு கிரியேட் வெப்சைட் யூஸிங் நேம்சீப்னு சொல்லி அடிச்சிங்களா இருந்தால் ஒரு வெப்சைட் எப்படி நேம்சீப்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாங்கிறத ஒரு ஆர்டிக்கல் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகிறோமா இருந்தால் ஒரு நல்ல வெப்சைட் ரிவ்யூ இருக்கிற வெப்சைட் ஒன்று பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்குரிய ஒரு வெப்சைட் நீங்கள் எடுத்த பிறகு அந்த வெப்சைட் இங்கே இருக்கிற வெப்சைட் லிங்கை வந்துட்டு காப்பி பண்ணி எடுங்க. ஸோ நான் காப்பி பண்ணி எடுத்துட்டேன். காப்பி பண்ணி எடுத்த பிறகு நான் கீழே லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், சரியா, வெப் டு பிடிஎஃப்னு சொல்லி. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ண இடத்த வந்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், சரியா. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பிறகு இங்கே ஆப்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுங்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இதில் பிடிஎஃப் டைப் இருக்கு தானே. ஸோ கன்வெர்ட் டைப் வந்துட்டு பிடிஎஃப் தான் வைக்க போகிறோம். இதில் ரெமூவ் லிங்க் சொல்லி இருக்கும், சரியா. ஸோ அவங்க ஏதாவது லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அந்த சம்டே அவங்க அப்ளை லிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும். அடுத்தது ஆட் பேஜ் நம்பர் கொடுங்க, சரியா. வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஸோ மேக்ஸிமம் நம்ம செஞ்சிட்டோம். ஸோ வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல. இது பாஸ்வேர்டில் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹெட்டர் ஃபுட்டர் வேணுமா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்கே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா விலங்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அடுத்து வாட்டர்மார்க் தேவைண்டா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வாட்டர்மார்க் வந்துட்டு மணி டெக் லங்கா கொடுக்கேன். ஸோ மணி டெக் லங்கான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வாட்டர்மார்க். ஸோ பொசிஷன் வந்துட்டு சென்டரை கொடுக்கேன், சரியா. எல்லாத்தையும் கொடுத்த போது சேவ் செட்டிங் சொல்லி கொடுக்கேன். ஸோ அடுத்ததாக நான் கன்வெர்ட் பிடிஎஃப் சொல்லி கொடுக்க பாருங்கள். ஸோ கன்வெர்ட்டுங்கிறத கொடுத்தா நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கன்வெர்ட் ஆகினா நம்மளோட பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபை பார்த்தாலே விலங்கு உங்களுக்கு இதில் வந்துட்டு அவுட் பவுண்ட் லிங்க் ஒன்று இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த வந்துட்டு நம்மளோட வாட்டர்மார்க் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு வாட்டர்மார்க் தேவைன்னா கொடுத்துக்கலாம். நான் சும்மா கொடுத்து காட்டினேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை விட்டுறலாம். சைட் பேஜ்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம், சரியா. ஸோ இதை கொடுத்து போட்டு உங்களுக்கு தேவைதானே ஓகேண்டா இங்கே கீழே டவுன்லோட் சொல்லி ஒன்று தானே. ஸோ டவுன்லோட்டை கொடுங்க. ஸோ டவுன்லோட்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகினது பிறகு நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ இங்கே செஜிடான்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களோட பிடிஎஃப் எடிட் பண்ணுங்கள், சரியா. ஸோ எதுக்கு நான் இந்த ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டர் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா இருந்தால், ஸோ நம்ம கிரியேட் பண்ணிக்க தானே பிடிஎஃப் ஃபைல். அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்துட்டு நம்மளோட அப்ளை லிங்கை இன்க்ளூட் பண்ணணும். எந்தெந்த இடத்துல அப்ளை லிங்க் தேவைப்படுமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லிங்கை கொடுக்கக்கூட நம்ம அப்ளை லிங்கை கொடுக்கணும். கொடுத்தா அந்த அப்ளை லிங்கை கிளிக் பண்ணி அவங்க போய் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அப்ளை லிங்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் ஆன்லைனில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பிடிஎஃப்ங்கிறத கொடுக்கலாம். ஸோ அப்லோட் ஃபைல். ஸோ நம்மளோட ஃபைலை செலக்ட் பண்ணி போட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணினா இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அவங்களோட வாட்டர்மார்க் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவைப்படாது. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ஹவு டு WP இதெல்லாம் வந்துட்டு அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது அவரோட வெப்சைட் சம்மந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அது அப்படிங்கிறதுல ஒயிட் போர்ட், ஸோ ஒயிட் அவுட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம அதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவையில்லை. ஸோ இது தேவையில்லை நமக்கு. அடுத்தது இவங்க நேம் நமக்கு தேவையில்லை. ஓகே, தேவையில்லாதெல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோமா இருந்தால் கணக்காக இருக்கும் நமக்கு, சரியா. இப்போ நீங்கள் கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அவங்களோட அடுத்த போஸ்ட்லாம் அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் வந்து இங்கே டிலீட்டுங்கிற பேஜ் இருக்குது தானே. ஸோ டிலீட் பேஜை கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆயிரும். ஸோ டிலீட் பண்ணிட்டு வரேன், சரியா. ஸோ நம்ம தேவையில்லாதெல்லாம் டிலீட் பண்ணிட்டோம். இப்போ தேவையானது மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கு. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன செய்யணுமா இருந்தால் நம்மளோட அப்ளேட் லிங்கை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும், சரியா. ஸோ அப்ளேட் லிங்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளேட் லிங்க் தேவைப்படுமோ அந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நம்மளோட லிங்க் நம்ம எங்கே கொடுக்கணுமோ ஸோ அங்கே லிங்குங்கிற ஆப்ஷன் மேலே இருக்குதானே. ஸோ அந்த லிங்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஏரியாவை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட அப்ளை லிங்கை கொடுக்கலாம், சரியா. ஹவு டு ஸ்டார்ட்டுங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம அப்ளை லிங்கை கொடுக்கலாம். ஸோ நம்ம அப்ளை லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஸோ காப்பி பண்ண இந்த அப்ளை லிங்கை நான் இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வேறு எந்த இடத்துல உங்களோட அப்ளை லிங்க் தேவைப்படுமோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா. ஸோ ரெண்டு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணி வச்சு போட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேனா மட்டும் அப்ளை சேவ் சேஞ்சஸ் கொடுங்க, சரியா. ஸோ இப்போ உங்களோட பிடிஎஃப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா விளக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட அப்ளை லிங்க் ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அப்ளை லிங்க் ஷோ ஆகும். ஸோ அதே போல் வேறு எங்கே கொடுத்துடாம ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயே வந்துட்டு பாருங்கள் உங்களோட அப்ளை லிங்க் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு பிடிஎஃப் எடிட் பண்ணுறது. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் உங்களோட அப்ளை லிங்கை கொடுத்து வச்சுக்கோங்க, சரியா. ஸோ ப்ரொஃபஷனல் லெவலில் அழகான முறையில் உங்களோட பிடிஎஃப் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாக் சைட்டை காப்பி பண்ணி
அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு ஆன்லைன் எடிட்டரில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க. வச்சு போட்டு அது நிறைய இடத்துல ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஃபேஸ்புக் குரூப் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கள். நிறைய வாய்ப்பு இருக்குது, சேல்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இன்றைக்கு நான் சொல்ல போகிற ஒரு பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சரியா. ஸோ நல்ல டிராஃபிக் இருக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. ஸோ நாம் இப்போ நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் நவுங்கிறத கொடுங்க. ஸோ இங்கே உங்களோட பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகினது பிறகு இதை வந்துட்டு உங்களோட ட்ரைவில் கூகுள் ட்ரைவில் நீங்கள் ஏற்றிக்கணும் சரியா. ஸோ இந்த கூகுள் ட்ரைவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கூகுள் ட்ரைவை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இங்கே நியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ நியூங்கிறதுல வந்துட்டு ஃபைல் அப்லோட் சொல்லி ஒன்று இருக்கும் சரியா. அதை கொடுங்க. அதை கொடுத்து போட்டு உங்களோட ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி போட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தா உங்களோட ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆகிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட ஃபைல் இப்போ அப்லோட் ஆகிடு. ஸோ அப்லோட் ஆகின ஃபைலை ஒரு கிளிக் ஒன்று பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் வர இடத்துல ஷேர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் சரியா. அதாவது கெட் லிங்க். ஸோ கெட் லிங்க்ங்கிற இடத்த கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த ஷேர் பண்ணக்கூடிய ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல முக்கியமாக கவனிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இருக்கிற இடத்த கிளிக் பண்ணி போட்டு அனிவன் வித் லிங்க் சொல்லி கொடுங்க. ஸோ அப்படின்னா ஸோ இந்த லிங்கில் போய் யாரும் இந்த பிடிஎஃபை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ செல்ல வந்த பிளாட்ஃபார்மில் நேம் என்னடா வாரியர் ஃபோரம் சொல்லி. ஸோ இந்த அறிக்கை ஸோ warriorforum.com சரியா. இதில் லிங்கை நான் கீழே கொடுக்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாரியர் ஃபோரம் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்களா இருந்தால் இது வந்துட்டு Q&A சைட் சரியா. ஸோ இந்த Q&A சைட்டில் வந்துட்டு எப்படின்னா இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு டவுட் அப்படிங்க வந்தால் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டினாக இந்த சைட்டில் வந்து கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஆனால் எந்த சாஃப்ட்வேரை வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டால் நிறைய பேர் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் நான் ஒரு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த அப்புறம் என்ன செய்யணுமா இருந்தால் இங்கே ஒரு ஜாயின் ஆகுன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சைன்அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஜிமெயில் என்னென்னா என்னோட ஃப்ரீ டெம்பரரி இமெயில் அட்ரஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணினா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்று வரும். ஸோ இமெயிலை கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆகினது பிறகு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் அதில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா இந்த சர்ச் பாரில் போய் ஹவு டு கிரியேட் வெப்சைட் சைட் யூஸிங் நேம்சீப். ஸோ சம்திங் ஏதோ வந்து ரிலேட்டடாக நீங்கள் டைப் பண்ணி போட்டு இங்கே சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ நிறைய ஆப்ஷன் வரதுல ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஒரு கொஸ்டின் மார்க் சொல்லி இருக்கு, இல்லாட்டி ஒரு ப்ளாக் போஸ்ட் மார்க் இருக்குது சரியா. ஸோ அதை கிளிக் பண்ணி போட்டு அந்த கன்வர்சனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருந்தால் கீழே உங்களுக்கு ஜாயின் த கன்வர்சன் சொல்லி வந்து வரும் சரியா. ஸோ நிறைய பேர் அவங்களுக்குரிய ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் தான் நம்மளோட ஐடியாஸ் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஐடியாவை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன ஷேர் பண்ணா இருந்தால் உதாரணத்துக்கு இதை காப்பி பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ காப்பி பண்ண கூட நான் எக்ஸாம்பிளுக்கு நான் காப்பி பண்ணி காட்டுறேன். காப்பி பண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்த பேஸ்ட் பண்ணி போட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட அப்லோட் லிங்கை கொடுக்கணும். அதாவது ஸோ நம்மளோட ட்ரைவரில் ஏற்றி வச்ச பிடிஎஃப் லிங்க் இருக்குது தானே. ஸோ அதை வந்துட்டு நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி பண்ணி போட்டு ஸ்ட்ரீட் மோட்னு சொல்லி கொடுத்து போட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன் சரியா. ஸோ யாராவது இந்த ஆன்சரை ட்ரீட் பண்ணுவாங்களா இருந்தால் அவங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருந்தால் அந்த லிங்கில் போய் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இங்கே நான் ரிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எந்த ஆன்சர் வந்துட்டு இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இது எந்த பிடிஎஃப் இது. ஸோ இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளிக் பண்ணால் எந்த பிடிஎஃப் இருக்கிறதுக்கு போகும். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் இருக்கிற இடத்துல வந்துட்டு யாராவது ரீட் பண்ணி போட்டு அந்த பிடிஎஃப்ல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுவாங்களா இருந்தால் என் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த அஃபிலியேட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்படி என் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி வந்துடும் சரியா. ஸோ இதில் எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் உங்களோட அப்லேட் லிங்கை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்லேட் லிங்க் எடுத்து போட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாக் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த பிளாகை ரெடி பண்ணி போட்டு அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃபை ஆன்லைன் எடிட்டரில் போய் எடிட் பண்ணிக்கணும் சரியா. ஸோ எடிட் பண்ணது பிறகு அந்த பிடிஎஃப் எடிட் பண்ண பிடிஎஃபை நீங்கள் உங்களோட ட்ரைவரில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்ச பிறகு நீங்கள் இப்படி ஒரு ஃபோரம் சைட்டில் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஒன்று கொடுத்து போட்டு அந்த ஆன்சருக்கு இடையில் உங்களோட லிங்கை வந்து இந்த பிடிஎஃப் லிங்கை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணக்குள்ளே யாராவது இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களோட அப்ளேட் லிங்க் அங்கே இருக்குது. ஸோ அந்த அப்ளேட் லிங்கோட போய் வாங்கினாங்களா இருந்தால் உங்களுக்கு கமிஷன் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ சிம்பிள். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் ஒன்று கொடுங்க. லைக் ஒன்று கொடுத்து போட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிட்டே நன்றி. பாய்.